ஏண்டி ஏழு ஊருக்கு இழுவிக்கிட்டு பேசுற? விஷயம் அப்படி போகுதா? ஊர்ல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கா கூட சந்தோஷமா சிரிச்சிட்டு காலேஜுக்கு போயிட்டு வரா. நீ உன்னை தவிர நான் வேற யார்கிட்ட சேர்ந்தாலும் உனக்கு பிடிக்க மாட்டேக்கு. உன்கிட்டே பேசணும், நீ பண்ற அத்தனை டார்ச்சரையும் நான் தாங்கிக்கிடணும், நீ கொடுக்குற அத்தனை குடைச்சலையும் நான் வாங்கிக்கிடணும். உன்னை தவிர நான் வேற யார்ட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கக்கூடாது. பிடிச்சா உங்களுக்கு கோவம் வந்துடும். இல்ல நீ வேணா வேற ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண பிடிச்சுக்க. எத்தனை ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சாலும் என்ன மாதிரி உனக்கு கிடைக்காது. சத்தியமா உன்ன மாதிரி யாரும் இருக்க முடியாது. பத்தியா உனக்கே தெரிஞ்சிருக்கு. தேடி போனாலும் ஒன்ன மாதிரி ஒத்தி உண்மையில கிடைக்க மாட்டாட்டி. மெண்டல் டார்ச்சர் பிடிச்சவள. ஓ நான் மெண்டல் டார்ச்சர் பிடிச்சவளா? ஏ ஃப்ரெண்ட் பிடிச்சு பாரு அப்ப தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் எடுத்து நிரப்ப முடியாது. அத சத்தியமா ஒன்ன மாதிரி எவ்வளவு நிரப்ப முடியாது நானே சொல்லிட்டேனே. உன்கிட்ட தெய்வம் என்ன பிடிச்சு கொடுத்துட்டு வேற ஒண்ணு இல்ல. யாரும் பார்த்து நிக்காதீங்க. அப்படி நான் வந்து போங்க. யாரும் பப்ளிக் இடத்துல நிக்க கூடாது. தள்ளி போங்க. அப்படிங்க என்ன பப்ளிக் இருக்குதா? அத திரும்பி அங்க வந்து கேளு. பப்ளிக்கா? ஒரு ஈக்கக்க காணுமே. ரொம்ப ஓட்டுவல. அப்போ ஷப்போ உன்கிட்ட அசிங்கப்படனே வந்திருக்கேன். என்ன சொல்ல? ஐயோ பப்ளிக்லாம் நெருக்குறாங்க. ஒரே பப்ளிக்கா இருக்குதே. போலீஸ் ஆபீசர் இத நீங்க சரி பண்ண மாட்டீங்க? என்ன போட்டுதேன்னு கேட்டேன். பப்ளிக் அந்த கண்ணி இவன் இப்ப என்னமோ சொன்னானே. இந்த அங்கேயும் அவங்கிட்டயும் வாயை கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. இவளுக்கு என்னமோ இவ்வளோ வாயி. பையகுல ஒருத்தர் விடாம எல்லாரையும் வச்சு ஓட்டுது. வாயி ஆபீசர் என்ன பப்ளிக் பத்தியலா? ஒண்ணு பத்துக்க ஓட்டுனா நீங்க தானே சார் பப்ளிக்னு சொன்னீங்க. ஒருத்தர் இருந்தாலும் பப்ளிக் தான், 4 பேர் இருந்தாலும் பப்ளிக் தான், 40,000 பேர் இருந்தாலும் பப்ளிக் தான். ஓரமா நின்னு கதை விடு போ. அத்தி இப்ப ரொம்ப பெருமூச்சு விடுவாளே. அடியே பெருமூச்சு விடாதட்டி, மூச்சு கிச்சு இழுத்து விடு. என்ன பெருமூச்சா இருக்குது? என்னது ஓரமாவே பழக்க விடணுமா? அவர் கரெக்டா தானே சொன்னாரே, நம்ம அதை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்ப எதுக்கு சிவாஜி கணேசன் நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்க? நடிக்கிறனா? ஓ நடிப்பு யாருக்குனாலும் தெரிஞ்சிருமட்டி. ஓரமா போய் பழக்க விடணுமா? நடுரோட்ல என்ன பழக்க விடுவாங்க? அந்த ஓரமா உட்கார்ந்து பழக்க விட்டுட்டு போங்க. காலேஜுக்கு எதுக்கு தானே போறீங்க? நீங்க பாத்திய ஆபீசர், நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்ல பத்துக்காங்க. உங்க பாட்டி தான் அடிக்கடி ஒரு பழமொழி சொல்ல பத்துக்காங்க. அதிகமா வளர்ந்துட்டா மூளை வளர்ச்சி இருக்காதுன்னு. அவன் யாருன்னு தெரியாம இவ வேற அவங்களையே தீண்டி வம்புக்கு இழுக்கா ஐயா. ஓ ஆமா, அதுதான் உங்களுக்கு அது ரொம்ப கிரிய பண்ணுது பத்துக்காங்க. இங்க பாருங்க சார், ரொம்ப வளரக்கூடாது. வளர்ந்தா இப்படித்தான் ஆகும். அதே எங்க பாட்டி இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க. இப்ப இவன் நோஸ் கட்டு வாங்க போறா, பாத்துக்கிட்டே இரு. அவன் எத்தனுக்கும் என்ன கல்லுன நம்பு குள்ளன நம்பாதன்னு. அவனுக்கு அது பாட்டி. அவன் பாட்டிட்டு இருந்து கத்துட்டு நீ அவங்கிட்டே சொல்லலாமா? அது அவனுக்கு பாட்டி. இது நமக்கு தேவையா? இல்ல கேக்க, இது நமக்கு தேவையா? இன்னொரு பழமொழி கூட எங்க பாட்டி சொல்லுவாங்க. தேவையில்லை. இல்ல நான் சொல்றேனே. அதான் தேவையில்லைன்னு சொல்லிட்டேனே. இல்ல நான் சொல்றேன் கேளு. தேவையில்லை. சரி எல்லா பப்ளிக்லாம் ஒதுங்க நில்லுடா. ஒருதட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு ஓரமா நின்னு பழக்கம் விட்டு போ. மறுபடி என்ன பழக்க விட்டேன்னு சொல்லக்கூடாது. பழக்க விட்டேன்னு சொல்ல முடியும். பாக்கத பாரு ஆளை விழுங்குற மாதிரி. இப்போ சொல்றேன்டே, உன் கழுத்தை தாலி கட்டாம நான் உன்னை தொடவே மாட்டேன். தொடரணும்னு ஆசை. உன் துரு பார்வை, உன் துரு சேட்டை விட்ட கட்டி அணைச்சிருவேன். மறுபடி தாலி கட்டிட்டு தண்டி உன்னை கட்டி அணைப்பேன். அப்போ கிடைக்கும் பாட்டி ஒரு தெனாவட்டே. அப்போ பாருடி என் காதுல உன்னால பார்த்துட்டே இருக்கணும். பேச சொல்லி ரசிச்சுட்டே இருக்கணும். எனக்கு சொந்தமாக்கிட்டு அடிக்கடி வாய்க்குள்ள ஏதாவது முணங்குவான். ஓமக்கட்டே இப்ப என்ன சொன்னீங்க? ஏதோ போடான்னு சொன்ன வந்தது. ஆபீசரை பத்தி யாராவது சொல்லுவாங்களா? நீ சொல்லுவ. அப்பல யாரா சொல்லுவாங்களா? அத சொல்லல, நீ சொல்லுவ. அப்பல யாரா சொல்லுவாங்களா? ஓடிரு சொல்லிட்டேன். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஆஹா அக்கா வீட்டுக்கா? ஆஹா இப்போ காலேஜ் தானே போயிட்டு இருக்க? காலேஜ் நீ ஆஃப் டே முடிஞ்சிட்டு. இவ அக்கா வீட்டுக்கு போறேன்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுதாளா இல்ல தெரியாம தான் சொல்லிக்கிட்டு இருக்காளா? இங்க ஏதோ போராட்டம் நடக்க போதா. சீக்கிரம் வீட்டு போய் சேரு. போ போராட்டமா? ஆமாமா, இது சாலை மறியலாம். சரி ஜவா எல்லா வீட்டுக்கு கிளம்புங்க. நாளைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போ கிளம்பு. இன்னும் கொஞ்சம் கட்சி பாஸ் எல்லாம் ஓடாது. கிளம்பு. அவரே பாரு,
உன் மூஞ்சில முடிச்சிட்டு போனாலே எங்க அக்கா வீட்டுக்கு போக முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆ இல்ல சும்மா பார்த்தேன், ஒண்ணு இல்ல. எவ்வளவு அழகா இருக்கா இருக்குது பாரு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எப்பா நம்ம டூட்டியை பார்ப்போம். அந்த சைக்கிளை வண்டியில சுருக்குங்க. அந்த கடைக்காரனை கூப்பிடு. சரிடி, நம்ம வீட்டுக்கு போவா. இங்க பாரு, இப்போ எப்படி நமக்கு பஸ் கிடைக்காது. பேசாம உங்க அக்கா வீட்டுக்கே போயிடுவோம். ஏன் அப்படி சொல்ற? பாதியில போய் ஏதாவது ஆயிட்டுனா எங்க போக முடியும்? இதுனா உங்க அக்கா வீட்டை சேஃப்டியா இருக்கலாம். அப்படி சொல்றியா? இப்படி நடந்து போயிருவோமா? சரி. பஸ் போவாது, சீக்கிரம் வீட்டு போய் சாருங்க. வேற எங்க நிக்காதீங்க, கரெக்டா வீட்டுக்கு போயிடுவானே. எப்படி பரவாயில்ல, தட்டிட்டு தான் உள்ள போறேன். அது ஏன் கேட்க? அன்னைக்கு இப்படித்தான் எங்க அக்கா விடுதானே புசுக்குன்னு உள்ள நுழைஞ்சு விட்டேன். புசுக்குன்னு நுழைஞ்சு விட்டியா? கண்குளாத காட்சி, ஓடியா ஓடிட்டேனே. அதுக்குத்தான் இப்பெல்லாம் சேஃப்டியா வெளியில என்ன சொல்லிட்டு தான் போவேன். சி வெக்கம் கெட்டவள. எங்க அக்கா தான் ஒரு விவசாய கட்டவா. அவிய புருஷ முன்னாடி அப்படிதான் இருப்பாவ. அவிய புருஷே அவிய அப்படிதான் இருப்பாவ. அதுக்காக இப்படி கதை திறந்து வச்சுட்டா. நான் பாட்டுக்கு புசுக்குன்னு உள்ள ஓடிட்டேன். நான் தலைக்கு ஓடி வந்தேன் தெரியுமா? ஒண்ணு அதுக்குதான் சேஃப்டியா தட்டிட்டு போவேன். எக்கா எக்கா ஆத்தி இவளா நல்ல நேரம். அன்னைக்கு விட்டுன்னு விட்டுக்க பாஞ்ச மாதிரி இன்னைக்கு பாயாம இருந்தாலே. அத்தி ஆளுக்காலெல்லாம் பயப்படுதாவ. நீ பார்த்த வேலை எங்கவே விட்டுருக்கு பத்தியாட்டி. அக்காவை பார்க்கணும். வாங்க குழந்தையால. குழந்தையா இந்த வாய் பத்தாலுக்கு குறைச்சல் இல்ல. போன ஜென்மத்துல எனக்கு மாமியாரா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப நான் தான் உங்களுக்கு மாமியாரு, மறந்துட வேண்டாம். எங்க அம்மாலாம் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாவே. அதுக்கெல்லாம் நான் சேர்த்து இருப்பேன். நான் மாமியார் தான். அப்படிங்களா மாமியார? உள்ள வாங்க மாமியார. அந்த பயம் இருக்கட்டும். உண்மையில இது மாமியாரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க அக்காவுக்கு சொர்க்கம்லாம் பொங்க தெரியாது. தெரிஞ்சுதானே கூட்டிட்டு ஓடுனியா? எப்படி பார்த்தாலும் மடக்குவாள. என்ன வாய் குடிச்சு சாப்பிட முடியலையோ? ஓட்டுவாள. சாப்பிட முடியாது, அதெல்லாம் மறந்துடணும். நாக்கெல்லாம் செத்து போயிடணும். நல்ல நேரம் நாங்க தப்பிச்சிட்டோம். நான் சிக்கிட்டேன். அவளுக்கு சுட்டு போட்டாலும் சமையல் வராது. ஆனா சொல்லுவாளே, நான் சூப்பரா சமைப்பேன்னு சொல்லுவாளே. சொன்னால அப்பளம்லாம் பொரிச்சு சாம்பார்லாம் வைப்பேன்னு சொல்லுவாளே. அதுதான் வந்து நல்லது செஞ்சுட்டு இருக்கா. அப்ப அனுபவிங்க. கூட்டிட்டு ஓடி போனியல்ல, நல்லா அனுபவிங்க. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா, எங்க அக்காவை உங்களுக்கு அனுப்பி வச்சா. கொழுந்திய கொசரு. சரி, ஆரைமுறையமா வச்சு பார்த்தாலே அது ஒரு கறி மீன் வச்சு பார்த்து பழக கூடாது. அப்படி சொல்லுவா. கையில தொட்டாலே அவளுக்கு கொமட்டிக்கிட்டு வரும். ஏது மட்டனு சிக்கனு இந்த மீன் எல்லாமா? அதெல்லாம் வக்கனியா வலிச்சு சாப்பிடுவா. அது கறி வைக்கும் போது மட்டும் அந்த வாடை அவளுக்கு பிடிக்காது. ஓ கூட்டிட்டு ஓடி வந்தியல்ல, அனுபவிங்க. அவளுக்கு பிடிச்ச உணவே மட்டனு சிக்கனு மீன் தான். ஏன் கருவாடு கூட அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவ முன்னாடி அதை கழுவிட கூடாது. அந்த தப்பை மட்டும் செஞ்சிடவே கூடாது. குழம்புலாம் வைக்க சொல்லிட்டு அவளுக்கு மடத்தனமா கோவம் வந்துடும். சாம்பார் வைப்பா, அப்பளம் பொரிச்சிருவா. ஆனா என்ன, அந்த சாம்பார்ல பருப்பு தான் வெந்திருக்காது. ஏன் அப்படிதான் வைக்க? எதுக்கு? அது வெந்துட்டான்னு கூட அவளுக்கு பார்க்க தெரியாது. அவளே குத்து மதிப்பா வெந்துட்டுன்னு கற்பனை பண்ணிக்கிடுவா. அந்த காய்கறியெல்லாம் வெட்டி போட்டு அதுவும் வெந்துட்டான்னு தெரியாது. எல்லாத்தையும் போட்டு தாளிச்சு வரைக்கும் வச்சிருவா. அப்பளம் மட்டும் நல்லா சுட்டுருப்பாள. சுட்டால அது நல்லா சுடுவா. ஏன்னா அவளுக்கு அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அதனால சும்மா சும்மா பொரிச்சு திம்பா. இதெல்லாம் சொல்லவே இல்ல. கூட்டிட்டு ஓடி வந்தியல்ல, புரிஞ்சு போச்சு. அனுபவிக்கணும், அப்படிதானே? வேற வழி. வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளைல கூட்டு ஓடனா அப்படிதான் அனுபவிக்கணும். எங்க அம்மா இருக்கும் போது எனக்கு இப்படி பாடம் எடுத்துறாதுன்னு. அப்படியா? உங்களுக்கு சொல்லதுக்கு ஆளே கிடைக்கல. இவளை பத்தி தெரிஞ்சு ரகசியத்தை பூரி இவகிட்டயே ஒப்பிக்கணும். எங்க அம்மா இங்கெல்லாம் வரமாட்டாங்க. எப்படி வர உங்க அம்மா எங்க அக்கா இருக்க இடத்துல? எங்க அக்காவுக்கு பிடிக்காத ஒரே உறவு மாமியார் உறவு. அதனால எங்க அக்கா இருக்கிறதுல உங்க அம்மா வர முடியாது. இல்ல வந்தாலும் உங்க அம்மா எங்க அக்கா கிட்ட இருக்க முடியாது. அதான் சாம்பார் வச்சிருப்பால, அவ்வளவுதான். உங்க அம்மா ஓஞ்சாவ. உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் கருவாடு மீனும் திங்கக்கூடியவிய, கீழ்கட்டுக்காரவிய. உங்க அம்மைக்கெல்லாம் எங்க அக்கா சாம்பார் எடுப்படும். கூட்டிட்டு ஓடி வந்து எல்லாம் அனுபவிங்க. என்ன எங்க அம்மா தப்பிச்சுட்டாவ. பாவம், உங்க வீடுதான் மாட்டிக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் உங்க அம்மா ஒரு நாள் கூட்டிட்டு வந்து எங்க அக்கா கையால சாப்பிட வைக்க கூடாது? என்ன ஜெயிலத்துல பாக்க கூட்டு வந்து எல்லாம் அனுபவிங்க. பாசத்தெல்லாம் கொட்ட வேண்டாம். கெட்டியாதான் ஓடி வந்துட்டல, இனி வாய மூடி. இந்த பார், பஸ்ல ஸ்டேக்கு. அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். அதானே பார்த்தேன். திடீர்னு என் வீட்டு வாசல் பக்கம் வந்து நிக்காலேன்னு. இப்பெல்லாம் உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேச ஆரம்பிச்சுட்ட. நல்லா இருக்குது உன் டெக்னிக். அது ஏதோ பேச்சு வாக்குல வந்துட்டுடி. பேச்சு வாக்குல வரல, மனசுல இருக்கிறதா வந்தது. அரசியல் காலம் மாட்டியாச்சா? அது ஏதோ பேச்சு வாக்குல வந்துட்டுடி. நீ அன்னைக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்க.
நானாவது இன்னைக்காவது வந்து தொலைஞ்சேனே, நீ எனக்கு ஓடி வந்ததுக்கு அப்புறம் என்னைக்காவது நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்கா? அது இன்னைக்கு தான். என்னங்க நம்ம இன்னைக்கு தானங்க போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்லடி, இன்னைக்கு நான் கண்டிப்பா ஒன்னியா அம்மாவெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் பத்துக்க. எப்படி சிக்கிருக்கோம் பத்தி நம்ம ரெண்டு பேரும். இவ வந்திருக்கான்னு எனக்கு நீங்க சிக்னல் கொடுக்க கூடாது. நானே அவட்டு புக்குன்னு உள்ள வந்துடக்கூடாதுன்னா வெளியில ஓடி வந்தேன். என்ன புருஷன் மறுபடியும் ஏதோ கசகசன்னு பேசுற மாதிரி இருக்குது. ஓ, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. இல்ல, நான் வந்தது சில பேருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். உங்க அக்கா மட்டும் தான் இருக்கா? அதான் சொன்னேன் சில பேருன்னு. நான் உன் அக்கா. எப்போ மாமாவை இழுத்துக்கிட்டு ஓடி வந்தியா அப்பவுமே என் பொண்டாட்டி ஆயிட்டேன். இனிமேல் நொக்காலாம் கிடையாது. உனக்கு எனக்குமான இந்த புனிதமான உறவு பிஞ்சுக்கிட்டு போயிட்டு. என்ன பேச்சு பேசுறப்பா. கபடி ராஜா இவளை எப்படி செலக்ஷன் ஆத்தி வந்திருக்கா. அவனுக்கு சிக்னல் கொடுக்கணுமே. நீ பேசிட்டு இருங்க, நான் வந்துருந்தேன். அப்படியே மறந்துட்டீங்களா? ஏமாட்டி அது எப்படி நான் மறப்பேன்? அத தெரியுதே, ஆள் கொஞ்சம் பூசினாப்ல இருக்க. அது அத்தான் நல்லா வச்சிருக்காவல்ல. ஓ, நேத்து கூட நாங்க சினிமாக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். ஓ, அப்படியே சினிமாக்கு போயிட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு தான் நேத்து வீட்டுக்கு வந்தோம். உன் மாமியா கறிக்கிட்ட சொல்லிடாத. எதுக்குட்டி? பொங்கி எழுந்து பிரிச்சு வச்சுட்டு போயிருவாவ. இல்ல சொல்லல. அப்புறம் வீட்டுக்கு ஏதோ பொருள்கள் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன். ஆமாட்டி, டிவி வாங்கியிருக்கோம். டிவி? நாம இன்னைக்கு டிவி பார்த்தா. டிவியா? ஆமாட்டி, அவங்க வேலைக்கு போயிருவாங்க, வீட்டுல நேரம் போகாதுல்ல, அதான் டிவி வாங்கி வச்சிருக்காங்க. மாமாக்கு ரொம்ப தான் காதலி. அப்புறம் மிக்சியா? ஆமா, மிக்சி அப்புறம் கிரைண்டரு எல்லாம் வாங்கி தந்திருக்காங்க. இதெல்லாம் உன் மாமியாருக்கு தெரியுமான்னு கேட்க. தெரியாது. இதெல்லாம் யாதுன்னு கேட்டா நம்ம அம்மா கொடுத்ததான் சொல்லணும். இங்க பாரு, மாத்திக்கிடுவோம். வேண்டாம், நம்ம வீட்ல இருந்து இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வழி இல்லைன்னு ஊருக்கே தெரியும். இத உங்க மாமியா நம்பும். அதான் என்ன பண்ணணும்னு தெரியல டி. சரி, கவலைப்படாத. அம்மா சீட்டு போட்டிருக்காவலாம் 10,000 ரூபாய்க்கு. அதை வாங்கி கொண்டு தாரேன். எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாவன்னு சொல்லி. இல்ல, நம்ம வீட்ல இருந்து 1 ரூபா கூட வேண்டாம். நீ பண்ற தப்பு. அது என்ன, வாழ்றது 2 பேரும் சேர்ந்து வாழ்றீங்க, 2 பேரும் கொடுக்கறதா நியாயம். நாமளும் ஒன்றும் பேச இங்க கொண்டுட்டு வரலையே. இல்லட்டி, நம்ம வீட்டுல இல்லைனாலும் கொடுக்கறத கொடுத்து தானே ஆகணும். எனக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. நான் படிச்சு முடிச்சுட்டேன்னா வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் குடும்ப பாரம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அம்மா வேலைக்கு தான் போறாவளோ? ஆமா, வேலைக்கு தான் போறாவ. ஏக்கா, நீ கொடுத்தது தாவணி தான் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி, நான் பார்த்தேன். அதே எனக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தம்மா, அதான் நீனு காலேஜுக்கு மாத்தி ஒன்னே போட்டுட்டு இருந்த, அதான் எடுத்துட்டு வந்தேன். அதான் உன் குழந்தை கபடி ராஜா இல்ல, வீட்டுல வந்து கொடுத்துட்டு போனாவ. ஆமாட்டி, அவன் தான் எங்க கூட கடைக்கு வந்திருந்தான். அவன் தான் இதெல்லாம் உனக்கு பார்த்து செஷன் பண்ணான். ஓ, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளும் அவனும் சேர்ந்து தான் வாங்கி கொடுத்தான். அப்படியா? அந்த பெரிய போலீஸ் ஆபீசர், அந்த மீசக்காரன், அவன் கையில ஒரு 5,000 ரூபாய் கொடுத்திருப்பான்னு நினைக்க. வெறும் 5,000 ரூபாய்? பிசி நாரி பைய, சும்மா இரு. அவன் எதிர்ப்பு தெரிவிக்காம வந்ததே பெரிய விஷயம். அது போக வீட்டுக்கு டெபாசிட் அவன் தானே கொடுத்துருக்கான். டெபாசிட்டா? முதல் டெபாசிட் கிடையாது, வாடகை மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா டெபாசிட் வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவன் தான் 20,000 ரூபாய் கொடுத்துருக்கான். ஓ, நீ முறைக்கலனா தான் எனக்கு ஆச்சரியம் பத்துக்க. என் மூலியே அப்படித்தான். இவங்க பார்த்து நாங்க முறைச்சாங்க பாருங்க. அப்புறம் என்ன இந்த பக்கம்? எங்க அக்கா வீடு. அப்படியா? எப்படி சொல்றான் பாரு. இல்ல, எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அதான் எங்க அக்கா வீடு. அதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? சரி வாங்க, உள்ள வாங்க. இவனை போட்டு உரிமை இருக்க மாதிரி பேசுறான். எங்க அக்கா வீடு. அதான் எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? வாங்க. அண்ணே, உங்க வீட்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருக்காங்க பாருங்க. பெருமூச்சா இருக்கு. எங்க அக்காவுக்கு தெரியும். ஓ, அண்ணே, உங்க வீட்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை வாட்டி இத தெளிவா சொல்லுவான், இப்ப எதுக்கு இத தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கா? எங்க வீடு எப்படி இருக்கு? எங்க அக்கா வீடு. அப்புறம் இப்பதான் எங்க வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கணும். பீத்ரா டிவி கூட வாங்கி இருக்குது. இப்பதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாத்தியா? பாக்கல, இன்னும் பார்க்கணும். பாருங்க, எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். ஒருவேளை எங்க அக்காக்கு நாங்க எதுவுமே செய்யலங்கறத நாசுக்க சொல்லி கட்டுறானோ. நாங்களும் எங்க அக்காக்கு வயலெல்லாம் எடுத்து கொடுக்க போறோம். வயலா? ஆமா, எங்க அக்கா வீடு, எங்க வீடு, எங்க வயல். இல்ல, இப்போதைக்கு எங்க வீட்டுக்கு வயல்லாம் வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே இருக்க வயலே எங்களுக்கு இங்க பார்க்க முடியல. இதுல வேறயா? இல்ல, எந்த சீர்வரிசையும் எங்களுக்கு வேண்டாம். எப்படினாலும் அது வீடுன்னு ப்ரூவ் பண்றா. இல்ல, அதுல நீங்க ஒண்ணும் செய்யணும் அவசியம் இல்ல. அப்ப எதுக்குடா இப்ப இவ்வளவு நான் சொல்லி கட்டிட்டு இருந்த? என்ன புசுக்குன்னு மரியாதை இல்லாம? ஐயா, அப்படி இல்ல. எம்மாடி, அப்படி இல்ல, சும்மா வாயில வந்துட்டு சும்மா வாயில வந்துட்டு. இவன் வீட்டு நாசுக்க சொல்லிட்டானே, நம்ம கொஞ்சம் முந்தி இருக்கணுமா? வாங்கல, எங்க வீட்டுக்கு வாங்கல. அண்ணே, உங்க வீட்ல இருந்து உங்க தங்கச்சி வந்திருக்காங்க. சாப்பாடுலாம் ரெடியா?
அவ பொங்கினா நான் சாப்பிட மாட்டேன். ஆமாமா, எங்க அண்ணி சுமாரா தான் வைக்காங்க. இது எங்க அம்மா வர சொல்றேன், அவங்க நல்லா சமைப்பாங்க. உங்க அம்மையா? அம்மா இவன் ரொம்ப சோதிக்கானே. எங்க அம்மா வர சொல்லியிருக்கேன், எங்க அம்மா நல்லா சமைப்பாங்க, சாப்பிட்டுட்டு போன. போறதா? ஆத்தி நம்மள அசிங்கப்படுத்துறானே. ஸ்டைக்கு தானே இங்க வந்திருக்கோம். இப்ப வீட்டுக்கு வேற போக முடியாது. இவன் எதிர்பார்ப்பானா நான் வீட்டுக்கு போறேனே. கிளம்புங்கன்னு சொல்லிடுவானா? சாப்பிட்டு தானே போறீங்க? ஆத்தி அசிங்கப்படுத்துறானே. இனி கிளம்பாம இருந்தாலும் நல்லா இருக்காதே. ஆட்டோ வேணா பிடிச்சிட்டு வரட்டுமா? சீ, இதுக்கப்புறம் நான் இங்கதான் தங்க போறேன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா நினைப்பானா? ஆட்டோ வேணா பிடிச்சிட்டு வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு ரெடியா இருங்க, நான் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சீ, நிமிஷத்துக்கு நிமிஷம் அவனை ரொம்ப அசிங்கப்படுத்துறான். டிசே, நீ தங்கதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேனா? அண்ணி, உங்க தங்கச்சி இங்க தங்க போறாங்களா? எப்பா என்ன நடிப்பு நடிக்கா. ஆமா, அவ இன்னைக்கு இங்க தங்கி தான் ஆகணும். இல்லக்கா, பரவாயில்லக்கா, வேண்டாம்க்கா. எதுக்கு இங்க தங்குறாங்க? ஐயோ, ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. அது வந்து சரி, நம்மளும் பிகு பண்ண வேண்டியிருக்க. அது வந்து இன்னைக்கு ஒரு நாள் அவ இங்க தங்கணும். இல்ல, புரியல, எதுக்கு நீ ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. அது வேற ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, எங்க நம்ம ஊருக்கு போக வேண்டிய பஸ் இல்ல. அதான் இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்கலான்னு முடிவு பண்ணிருக்கா. எங்க அக்காவே தயங்கி பேசுறானா? அப்படியா? அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா? அவங்க உங்க அண்ணன் சொல்லிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்களா? சரி, பரவாயில்ல, நான் அம்மா கிட்ட பேசிக்கிட்டேன். ஒரு நாள் தானே. இப்படி எச்சுக்கலத்தனமா நீ தங்கணுமா இசை சொல்லு. இப்படி எச்சுக்கலத்தனமா நீங்க தங்கணுமான்னு சொல்லி. அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக்கு, இனி போக முடியாது. ஆட்டோ கூட போகாதான். என் தங்கச்சி மொழின்னு முழிக்கா. இவன் நடிக்கட்டாலும் என்ன விட மாட்டான். இல்ல, இன்னைக்கு ஒரு நாளும் தங்கிட்டு போட்டுமே. எங்க அக்கா நான் இங்க தங்கதுக்கு இவங்கிட்ட கெஞ்சுறா. இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சரி, ஏதோ சரி, பரவாயில்ல. அம்மா கிட்ட ரொம்ப பேச வேண்டாம், அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காது, கோபப்பட்டுருவாங்க. என் மாமியார் இங்க வரவே செய்யாது. என்னமா ஆக்டிங் பண்றான்ப்பா. ஏக்கா, உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன், பார்த்துட்டேன். நான் நடந்தே போய்க்கிறேன் ஊருக்கு. எடி, அதான் ஊர்ல இந்த கொல்ல கூட்டம் அடிதடி வம்பு தும்பெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களாண்டி. ரோட்ல போறவங்களாம் மடத்தரமா அடிச்சு போடுதாங்களாம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரைக்கு. என்கவுண்டர்ல கூட போட்டுருவாங்க. 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, என்ன வேணாலும் நடக்கலாம். சுத்த கூட கேள்வி கிடையாது. ஆமாட்டி, உன் வாய் வேற சும்மா இருக்காது. நீ வேற எண்டக்க மண்டக்க பேசுவ. குண்டக்க மண்டக்க நல்லா பேசுவாங்க உங்க தங்கச்சி. யாருனாலும் நின்னு பாருமாங்க, போய் வாயிலே போட்டுருவாங்க. என்ன பண்ண முடியும்? இது ரொம்ப வட்றானே. அண்ணி, நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. அண்ணி, நம்ம வீட்டுக்கு விருந்தெல்லாம் வந்திருக்காங்க. எனக்கு பசிக்கல. ஐயோ, அப்படியே சொல்லக்கூடாதுங்க. எங்க வீட்டுக்கு விருந்து வந்திருக்கீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு தான் போகணும். எனக்கு பசி இல்ல, வேண்டாம். உங்க வீட்டுல பச்சை தண்ணி கூட குடிச்சிடக்கூடாதா? நானே வழி இல்லாம தங்கிக்கிட்டு இருக்கேன். பச்சை தண்ணி கூட குடிச்சிடக்கூடாது. பச்சை தண்ணி குடிக்காம இருந்தாதான் என் கௌரவத்தை நான் நிலைநாட்ட முடியும். அண்ணி, நீங்க போய் சமையல் வேலையை பாருங்க. ஆமா, அப்படியே சமையல் பண்ணிட்டானோ அப்படி வாசனை வீடு முழுக்க அப்படி பரவிடும். அவளுக்கு அப்பளத்தை தவிர வேற எதுவுமே சுட தெரியாது. நீங்க ரொம்ப நாளா எங்க அக்கா சமையல் தான் சாப்பிட்டு இருக்கீங்களோ? சே, இல்ல இல்ல இல்ல. இப்பவே இன்சல்ட் பண்றான். நான் இதுக்கு உங்க கையால சாப்பிடணும். எங்க அம்மா சூப்பரா சமைப்பாங்க. எனக்கு சாப்பாடு ருசியா இருந்தா தான் பிடிக்கும். உங்க அக்கா கையால நல்லா சாப்பிட மாட்டேன். எங்க அக்கா வீட்ல தங்கிக்கிட்டு எங்க அக்கா சமையல் உங்களுக்கு நல்லா இல்லையோ? இதுவும் எங்க வீடு தான், ஆனா சமையல் எங்க அம்மா சமையல் தான். அக்கா சமையல் பிடிக்கல. நான் கூட எங்க அக்கா சமையல சாப்பிட்டுட்டு தான் இப்படி திமிரா பேசுறீங்கன்னு நினைச்சிட்டேன். அதானே, எங்க அக்கா சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் திமிரு எங்க தெம்பே வராது. நீ நல்லா சமைப்பா? ஆள் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. ஆமாமா, கொஞ்ச நாளா எங்க அக்கா சமையல் இல்லல்ல, அதான். உனக்கு நல்லா சமைக்க தெரியும்? எதுக்கு? இல்ல, எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியா சாப்பிடணும். வாய்க்கு ருசியா சத்தா ஆரோக்கியமா சாப்பிடணும், அதான் கேட்டேன். உங்க அக்கா மாதிரி சமைக்க மாட்டேன்ல? இல்ல, எங்க அக்கா மாதிரி சமைச்சாலும் உங்களுக்கு என்னன்னு நான் கேட்கேன். நான் சாப்பிட்டுக்க மாட்டேன். இங்க பாரு, எனக்கெல்லாம் வாய்க்கு ருசியா சமைக்கணும்னு சொல்லிட்டேன். சும்மா உங்க அக்கா மாதிரிலாம் சோறு போங்கனா அதுக்கப்புறம் தான் இருக்கு. இது வரைக்கும் திருட்டல் பொருளை சீக்கிரம் படிச்சு வச்சுக்க. எதுக்கு? அதான் நான் சொல்றேன்ல, எனக்கெல்லாம் நான் சாதாரணமா சாப்பிட மாட்டேன், டேஸ்டா தான் சாப்பிடுவேன். நல்ல சமைக்கலன்னு வச்சுக்க. என்னன்னு கேக்க? நல்ல சமைக்கலன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காது, பாத்துக்க. இப்ப நீ என்ன சொல்ல வந்த? ஏய்யா, எங்க அக்கா மாப்பிளோட தம்பி. அத்தான். நோத்தான். நானும் அப்படியே கூப்பிட மாட்டேன்டா. என்னமா? இல்ல, அப்படிலாம் வாயில வராது. எனக்கு அதான் சொல்ல வந்தேன். ஏன் வாடா போடா நல்லா வருது? அது கண்ணா பின்ன தருமாறா வரும். வாடா போடா பண்ணி எருமை பொறுக்கி ரஸ்கலு அதெல்லாம் தாராளமா வரும். அப்படி சொல்லுங்களேன், எப்படி கூப்பிடுறேன் தெரியுமா? அப்படிலாம் கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவியா? வாயிலே கொடுத்துடுவேன். குரங்கு. வேணுமா?
சரி வேணா நேரா கேட்க வேண்டியதுதானே, அது எதுக்கு இப்படி நாசுக்கா கேட்டுக்கிட்டு? இந்தா தாராளமா கொடுப்பேன்டி. இல்ல நான் அப்படி சொல்லல. வெக்கலாம் படாத. உனக்கு வேணும்னா நேரா கேட்க வேண்டியதுதானே, இது எதுக்கு? நீ இப்படி சொன்னாதான் நான் கொடுப்பேனா? நீ வேணும்னாலே நான் கொடுத்துருவேன். என்னங்க எனக்கு எல்லா இடத்தையும் நான் நோஸ் கட்டு வாங்கிட்டே இருக்கேன். இனிமேல் இவனை பார்த்து அப்படி கூட சொல்ல முடியாது போலுக்க. என்னமா? ஒன்றும் இல்லை. அந்த பையன் இருக்கட்டும். இல்ல வேணும்னா சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்காக அதை சொல்லித்தான் வேணும்னா வேண்டாம். இப்போதான் சொல்லு. சரி கொடுத்துட வேண்டியதான். புள்ள ரொம்ப ஆசைப்படுறா. இதுக்கு எதுக்கு இவ்வளவு? வா வா இந்த அக்கா வரை போயிட்டு வாமா, கிட்ட வா கிட்ட வா. நீ தாண்டி ரொம்ப ஆசைப்படுற. ஆசைனா ஓப்பனா கேட்க வேண்டியதானே. எலுமிச்சை பழ கலரு, ஸ்ட்ராபெரி கொடுத்துட வேண்டியதான். ஓய் இதுக்கு முன்னாடி நான் கொடுக்காம நினைச்சுக்கேன், உன் மனசு நொந்து போயிடும். வேணுங்கிறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு இறங்க முடியாது. வாய் வாய். வேணா நீ போய் என்ன தூங்குட்டி இப்போ. தூக்கமே வரல. நமக்கெல்லாம் நம்ம வீட்டுல படுத்தாதான் தூக்கம் வரும். அடுத்த வீட்டுக்கு வந்தா எப்படி தூக்கம் வரும்? அடுத்த வீடா? எட்டி இது உங்க அக்கா வீடு. அக்கா வீடுனாலும் மாமா வீடு தானே. ஏன்டி இப்படி சொல்ற? இல்ல எப்படினாலும் நமக்கு உரிமை வராதுல்ல. கபடிராஜா அப்படி சொன்னதுக்கா? சே 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 அப்படியெல்லாம் இல்ல. அவன் சும்மா என்ன வேறு பேத்துறான்னு எனக்கு தெரியும். அவன் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லைன்னு தெரியும். அவன் அப்படி யாரையும் மட்டமா பேச மாட்டான். வேற என்ன இப்படி பேசுற? இந்த பொம்பளை பிள்ளைங்க மட்டும் ஸ்ட்ராங்கா எனக்கு இந்த ஊரு தானே சொல்ல முடியல பாத்தியா? எனக்கு இதுதான் வீடுன்னு உறுதியா சொல்ல முடியல பாத்தியா? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன என்னைக்குனாலும் நீ அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ தானே சொல்லி சொல்லியே வளர்ப்பாங்க. அப்பமே இருந்தே அது நம்ம வீடு இல்லைங்கிற எண்ணம் நமக்கு தானாவே வர ஆரம்பிச்சிருது. சரி புகுந்த வீடு தான் நமக்கு சொந்த வீடு போலுக்கு நினைச்சே அங்க வந்தா நம்மளால அங்க சுதந்திரமாவோ உரிமையோட இருக்கவே முடியல. நாத்தனார் வந்தாலே உரிமையோட அவங்க வீட்டுக்குள்ள அவங்க லாந்தும் போது நாம ஏதோ அடுத்த வீட்டுல லாந்துன மாதிரி நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு எண்ணம் வந்துடும். அவ வர்றதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நம்ம வீடுங்கிற ஃபீல் இருக்குது. ஆனா அவ வந்துட்டான்னா நமக்கே அது நம்ம வீடு இல்லையோங்கிற அளவுக்கு அவங்க பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. சரி அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு போனா என்னம்மா தாய் தப்பனையா பார்க்க போற, பிறந்த ஊருக்கு போறியா அப்படின்னு தான் சொல்றாங்க. வா ஊருக்கு போறேன்னு சொல்றாங்க. இங்க மாமனார் மாமியாட்ட எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. என் ஊருக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்ல முடியல. அதே அம்மா அப்பா வீட்டுக்கு போனா கெட்டி கொடுத்த ஊரை சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க. ஏதோ அந்த ஊரை நமக்கே எழுதி வச்ச மாதிரி. அங்க போய் வாழ போற நமக்கு தான் தெரியும் அந்த ஊரு நமக்கு சொந்தம் இல்லை, இந்த ஊரு நமக்கு சொந்தம் இல்லைன்னு. எனக்கு இந்த பொண்ணா பிறந்ததே பிடிக்கலட்டி. பையனா பிறந்தா பிறந்த ஊரு பிறந்த வீடு எல்லாம் அதே தான்ல, எதுவுமே மாறாதுல்ல. இந்த பெண் இனத்துக்கு மட்டும்தான் எதுவுமே நிரந்தரமே இல்லாம இருக்குது. அவளுக்கு போக்கிடமே இல்லாம போயிருதுல்ல. நீ இப்படிலாம் பேச மாட்டிய? என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்லடி மாமா நல்லதா எங்க அக்கா வச்சிருக்காரு. ஐயோ தூங்கிட்டாங்கல்ல? தூங்கிட்டாங்க சொல்லு. மாமா நல்ல தாண்டி வச்சிருக்காரு. அக்காவை உயிர்ப்பிற காதலிச்சு அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நான் இல்லைன்னே சொல்லல. ஆனா எங்க அக்கா அவ மாமியார் வராங்கன்னு சொன்னா பயப்படுறா. அக்காவுக்கு சாம்பார் பருப்பு குழம்பு அப்பளம் இருந்தா போதும் நல்லா சாப்பிட்டுருவா. அதை வைக்க சொன்னா இல்ல அது மாமாவுக்கு பிடிக்காதுன்னு சொன்னா. ஆமா புருஷனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தானே சமைப்பாங்க. ஆனா இவளுக்கு மத்தது பிடிக்காதுல்ல. ஆமா அது மட்டும் இல்ல எதுக்கு எடுத்தாலும் மாமா கிட்ட கேட்கணும் மாமா கிட்ட கேட்கணும் மாமா கிட்ட கேட்கணும்னு சொல்றா. அம்மா வீட்டுக்கு வரியா இரு நான் மாமா கிட்ட கேட்டு சொல்றேன்னா அப்படிங்க. நம்ம ஊர்ல கூட வருது வரவல்லன்னு கேட்டா இரு நான் மாமா கிட்ட கேட்டு சொல்றேங்க. இப்போ உனக்கு அதுக்கு என்ன தாண்டி பிரச்சனை? இல்லடி கல்யாணத்துக்கு முன்னாடி என்னன்னா எங்க அம்மா கிட்ட கேட்கணும் கேட்கணும் கேட்கணும்னு சொல்லுவா. இப்ப மாமா கிட்ட கேட்கணும் கேட்கணும்னு சொல்றா. அப்போ அவ யார்கிட்டயுமே கேட்காம எதுவும் பண்ண முடியாதா? இங்க உங்க அக்கா நிலை மட்டும் இல்ல எல்லா பெண்களோட நிலைமை அதுதான். இல்ல எனக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. என்னால அப்படி ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நீ இப்பெல்லாம் பேசிட்டு இருந்த எவனும் உனக்கு கெட்டவும் மாட்டான். நீ ஏதோ புரட்சி பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி உனக்கு தனி முத்திரை வந்துடும் பாத்துக்க. நானா இருக்கிறதுக்கு பேரு புரட்சியா? ஒரு பொண்ணுக்கு சுதந்திரம்னா என்ன தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறதுக்கு பேரு சுதந்திரம் இல்ல. அவளுக்கு பிடிக்கலன்னா அவ அதை செய்யக்கூடாது, அதுதான் சுதந்திரம். இப்போ நீ என்ன சொல்ல வர? எங்க அக்கா அவளுக்கு நீ எப்ப வாழ்வா? இனி அவ்வளவுதான். இங்க பாரு அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காத. உங்க அக்கா சந்தோஷமா இருக்கால அவ்வளவுதான். அது மட்டும் பாரு, வேற எதையும் பார்க்காத. என்னால இதெல்லாம் ஏத்துக்க முடியலையே. நான் தப்பு பண்றேனா? அது பேரு தப்பு இல்ல. நீயா வாழணும்னு ஆசைப்படுற. ஆனா அதுக்கான கோட்பாடுல நம்ம வாழல. இங்க ஒரு கட்டமைப்பு இருக்கு. இப்படித்தான் ஒரு பொண்ணு இருக்குங்கிற ஒரு கட்டமைப்பு.
அந்த கட்டமைப்புக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. அந்த கட்டமைப்பை உடைக்கணும்னு நினச்சேன்னா சில பிரச்சனைகளை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். அது அவமானம், நிந்த, ஒதுக்கி வைக்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். எதுக்கு தேவையில்லாததே? படித்தோமா முன்னேறமானு இருக்கணும். வேற என்ன பண்ண? படிக்கிறது எதுக்கு? சம்பத்தி பண்ணதுக்கு, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, 4 விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு. பொதுவாகவே படிப்புங்கிறது பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். பல விஷயங்கள் தெரியும் போது தான் நமக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஏன்னா பல விஷயங்களை நம்ம கற்று வச்சுருப்போம். அதுதான் கல்வி. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். ஒரு அறவே படிப்பறிவு இல்லாத ஒரு பொண்ணுக்கிட்டையும் நல்ல ஒரு படித்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் ஒரு 2 முடிவை கொடு, யார் தெளிவான முடிவெடுக்கான்னு பார்க்கலாம். படிக்காத பொண்ணு முடிவெடுக்க மாட்டான்னு நான் சொல்ல வரல, அவளால் தெளிவாக எடுக்க முடியாது. அதே ஒரு படித்த பொண்ணு பின்னாடி நடக்க போகிறத முன்னுக்குட்டி யோசிப்பா. அதான் படிப்புக்கும் படிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி பார்த்தா உங்கள் அக்கா கூட படிச்சிருக்கா. உங்கள் அக்காவால் என்ன முடிவெடுக்க முடியுது? எதுக்கு எடுத்தாலும் உங்கள் மாமா மாமான்னு உங்கள் அக்கா சொல்கிறான்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ உங்கள் அக்கா என்ன முடிவெடுத்துட்டா? அதுதான் எனக்கு புரியல. ஏன் எல்லாரும் அப்படி இருக்காங்க? ஏன் தெளிவாக முடிவெடுக்க மாட்டேங்கிறாங்க? நீ இந்த மாதிரி புரட்சி பேசிக்கிட்டு அலைஞ்ச முவளே அவ்வளோதான் சொல்லிட்டேன். அதுதான் சொல்லிட்டேனே, இது ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். இந்த கட்டமைப்பை உருவாக்குனது யாரு? யாருன்னா மனுஷங்க தான். மனுஷன் தானே. அந்த மனுஷன் தனக்கு ஆதாயம் இல்லாமல் அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருப்பானா? தனக்கு சௌரியமா இருக்குங்கிறதுக்காக தானே அந்த கட்டமைப்பை உருவாக்கியிருப்பான். ஆமா, அவங்க தேவைக்காகவும் அவங்க சௌரியத்துக்காகவும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அது அந்த காலத்துக்கு சரியா இருந்தது. ஆனா இந்த ஜெனரேஷன் வேற. இப்பவும் அதே கட்டமைப்பா. காலம் மாறும்போது நாமளும் மாறணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த கட்டமைப்பு மட்டும் அது ஏதோ ஒரு காலத்துக்கு அது சரிப்பட்டு வந்தது. ஏன் இப்போ நமக்கு 100-200 ரூபா தான் செல்லுபடி ஆகும். அந்த காலனா 8னா இப்ப செல்லுபடி ஆகுமா? 4னா 8னா அந்த காலத்துக்கு தான் செல்லுபடி ஆகும். இப்போ 100-200 ஏன் 1 ரூபால இருந்து கூட இருக்குது. அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறினா தானே முடியும். நான் இன்னும் 4னாவும் 8னாவும் கொடுத்து கடையில போய் சாமான் வாங்க நினைச்சா வாங்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த காலத்துக்குள்ள கட்டமைப்பு மட்டும் இப்போ ஏன் வச்சிருக்காங்க? ஏடி நீ இப்பெல்லாம் பேசி பிரச்சனையில மாட்டிக்கிடாதடி. ஏதோ என் மனசுக்கு தோணுச்சு வாங்கிட்டு சொல்லிட்டேன். என்னால இவங்களோட ஒத்தும் போக முடியல, இதை ஏத்துக்கவும் முடியல. நான் ஒரு மாதிரி மனநிலையில இருக்கேன். எனக்கு சில நேரம் கோவம் ஆத்திரங்கள்லாம் வருது. நான் கரெக்டாக தான் பேசுறேன், ஆனா எல்லாரும் என்ன வாயாடிங்கிறாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. உன் பக்கத்துல இருக்க நான் எதுவுமே பேச மாட்டேன். ஆனா நீ எனக்கும் சேர்த்து தான் எல்லா இடத்துலயும் பேசுவேன். ஆனா எனக்கு பேரு ரொம்ப நல்ல பொண்ணு, அமைதலான பொண்ணு, அதிகமா வாய் பேச மாட்டாங்கிற பேரு. எனக்காக வாதாடுற நீ வாயாடி கெட்ட பொண்ணு, ரொம்ப துள்ளுவா, ரொம்ப ஆணவ பிடிச்சவாங்கிற பேரு. அமைதலா இருந்தே காரியத்தை சாதிக்கிற எனக்கு நல்ல பொண்ணுங்கிற பேரு. பிறர் உரிமைக்காகவும் தான் தேவைக்காகவும் போராடுற பொண்ணுக்கு வாயாடிங்கிற பேரு. இவ்வளவுதான் உலகம். சரி, உனக்காக நான் பேசினேன். அப்ப எனக்காக யார் பேசுறா? இப்ப எனக்காக யாராவது பேசினா தானே நானும் அமைதலான பொண்ணுங்க பேர் வாங்க முடியும். இங்க அந்த அளவுக்கு எந்த பொண்ணுக்கும் துணிச்சல் கிடையாது. ஒன்ன மாதிரி துணிச்சல் இங்க எந்த பொண்ணுக்கும் கிடையாது. அதுதான் காரணம். இப்போ ஒன்ன மாதிரி எல்லா பொண்ணுங்களும் இருந்துட்டா என்ன மாதிரி நல்ல பேர் எடுக்கிற பொண்ணுங்க குறைஞ்சிருவாங்க. இந்த நடிக்கிற பெண்கள் குறைஞ்சிருவாங்க. நான் என்ன வாய் பேசாமலா இருக்கேன்? உனக்கு நல்லா தெரியாது காலேஜ்ல எவ்வளவு அரட்டை அடிப்பேன்னு. உன்கிட்ட இவ்வளவு வாய் அடிக்கிறேன். சொல்ல போனா உன்னை விட அதிக கெட்ட வார்த்தை நான் தான் பேசுவேன். ஆனா நான் எல்லா இடத்துலயும் பேச மாட்டேன். நீ என்கிட்ட எந்த கெட்ட வார்த்தையும் பேச மாட்டேன். என்கிட்ட நேர்மையா துணிச்சலா இருப்பேன். அதே பகைவன் பொல்லாதவன் கேடு கட்டவன்னா வெளுத்து வாங்குவ, கெட்ட வார்த்தை பேசுவேன். நீ கரெக்டான இடத்துல தான் பேசுவ, ஆனா உனக்கு கெட்ட பேரு. அவ்வளவுதான். இங்க பாரு, நீ இந்த புரட்சி பண்றேன்னு நீ நிறைய விஷயங்கள் பண்ணி நிறைய விஷயங்கள மாட்டிக்கிட்ட. இந்த அந்த எம்எல்ஏ கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. இப்ப அதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் ஒரு பொண்ணு சீரழிய பாப்பா, நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இப்ப அவன் ஒண்ணுதானே மிரட்டுறான். இப்ப ஓன் பிடி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்ண போற? அவன் எல்லாம் உன்னை லேஸ்ல விட மாட்டான். நான் இப்பவும் சொல்றேன், நீ பேசாம இவனுகிட்ட சொல்லிரு. இவனுக்கு ஏதாவது வழி பண்ணுவானுங்க. வாய மூடு. இவனுகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. இவனுகிட்ட சொன்னோம் அவ்வளவுதான். நான் காலத்துக்கும் இவனுகிட்ட கை கட்டி நிக்கிறதுக்கு எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா எங்க அக்காவும் சேர்த்து கை கட்ட வேண்டியது இருக்கும். நான் ஆரம்பிச்சு வச்ச பிரச்சனையை நானே முடிச்சுக்கிடுறேன். எனக்கு என்னமோ அந்த எம்எல்ஏ உன்னை விடுற மாதிரி தெரியல. எவிடன்ஸ் என்கிட்ட பக்கவா இருக்கே. அந்த எவிடன்ஸை கொடுத்தா நீயும் மாட்டிக்கிடுவ. உன் வாழ்க்கை சின்ன பின்னமா போயிடும். என் வாழ்க்கை என்ன பண்ணாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணு மானத்தையும் சில பெண்களோட மானத்தை நான் காப்பாத்தணும். அதுக்கு வரைக்கும் அவன் பிடி என் கையில. நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? என்ன? உங்க அக்கா புருஷனோட தம்பி, அதான் அந்த வளர்ந்தவன், அவன் பேர் என்ன பேரு? சேர்மா. ஆமா. அவன் அந்த எம்எல்ஏ கூட நெருக்கமா தானே இருக்கான். அதுக்கு ஏன் நீ அவனை வச்சு காரியம் முடிக்க கூடாது? அவன் நல்லவன் கிடையாது. ஏன்? இல்ல, எனக்கு அவன் உதவி தேவைப்படாது.
ஆண்கள்னால வெறுப்பாதான் இருக்கு. ஆனாலும் உனக்கு அன்னைக்கு அவ்வளவு துணிச்சல் எப்படி வந்ததே? எம்எல்ஏவே ஆட்டி படைக்கிற அளவுக்கு எப்படி? ஆனா கடைசியில போய் நீ மாத்தி விட்டுட்ட. ஏய், நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசி நேரத்துல எவனோ உள்ள புகுந்து குட்டையை குழப்பிட்டான். அவன் யாவன் தெரியல. ஆனா எனக்கு சத்தியமா தெரியும், அவனும் அந்த எம்எல்ஏ போட தான் வந்தான். சே, நான் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கணும். முகத்தை பார்க்க முடியாம போயிட்டேன். முகத்தை பார்த்தா நான் அவன் கூட கூட்டி சேர்ந்திருப்பேன். அவன் வந்து சொதப்பவும் நான் மாட்டிக்கிட்டேன். எம்எல்ஏ என்ன பாத்துக்கிட்டான். சே, எல்லாம் போச்சுடி. இல்லன்னு வச்சுக்க, அன்னைக்கு அந்த எம்எல்ஏ கதையை நான் முடிச்சிருப்பேன். இன்னத்துக்கு அவன் போன மண்ணுக்குள்ள போயிருக்கும். சப்பா, கத்தாத, நைட்டு கத்தி பேசாத. சரி சரி, அவனை பத்தி பேசினாலே டென்ஷன் ஏறிடும். சரி, எனக்கு தூக்கமே வரல, நீ தூங்கு, நான் அப்படி விளையாடிட்டு வரேன். எங்க போய்? எங்க இல்ல, சும்மா இதுலதான். சரி. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா? என்ன திடீர்னு இந்த கேள்வி? இல்ல, கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டுட்டேன். என் மேல நம்பிக்கை இருந்தா தைரியமா சொல்லலாம். உன் தன்னம்பிக்கை, உன் வீரம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்ல, ஒரு சக மனுஷனா மட்டும் ஆணுங்க இதுல கேட்கல, சக மனுஷனா கேட்கிறேன். உனக்கு என்னால ஏதாவது உதவி ஆகணும்னா நீ தைரியமா நம்பிக்கையா கேட்கலாம். இல்ல, எல்லா ஆம்பளைங்க மாதிரி தான் இவனை இருப்பான்னு நினைச்சேன்னா சொல்ல வேண்டாம். அப்பெல்லாம் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கும் சந்தோஷமா. இல்ல, உனக்கு மட்டும் எப்படி கேட்கணும்னு தோணுச்சு? காரணம் இருக்கு. நானும் பல நாள் குழப்பத்தில் உட்காந்துருப்பேன். மண்டி பிச்சுக்கணும் போல இருக்கும். யாராவது வந்து ஆறுதலா ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன், விடு, நான் இருக்கேன், இதனாலும் பரவாயில்ல, இதனாலும் என்கிட்ட சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி நேரத்துல யாராவது சொல்லியிருந்தா மனசு ரிலாக்ஸா இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஆனா அப்படிங்கிற சொல்லதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதான் நான் யார்கிட்ட வேணாலும் கேட்பேன். அவங்க உதவி கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, யாராவது தனிமையில இருந்துட்டாலும் எனக்கு என் நினைவு தான் வரும். என்கிட்ட கேட்கறதுக்கு யாரும் இல்லை, ஆனா அவங்களுக்கெல்லாம் கேட்கறதுக்கு நான் இருக்கேன். கண்டிப்பா கேட்பேன். எந்த உதவியா இருந்தாலும் தைரியமா கேட்கலாம். நிச்சயமா என்னால முடியும். அந்த தெய்வம் எனக்கு கொடுத்த பலத்தால நான் எல்லாத்தையும் பண்ணிடுவேங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நான் எப்பவுமே நம்பிக்கை உள்ளவன். நான் எப்பவுமே நேர்மறையா யோசிக்கக்கூடியவன். எதிர்மறையா யோசிக்கவே மாட்டேன். நேர்வழியெல்லாம் இருக்காத நான் போவேன்னு சொல்லவே மாட்டேன். என்கிட்ட நேர்வழிங்களுக்கு இடமே இல்லை. கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, இதான் என் கேரக்டர். என்னை தான் அடிக்க வரானா சப்புன்னு அரைஞ்சிருவேன். கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டேன். ஒரு கண்ணத்தை அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தை கொடுக்கணும் தான். ஆனா இப்போ அப்படி கொடுத்தேன்னா இன்னொரு கண்ணத்தையும் அரைஞ்சிட்டு போயிடுவான். காலம் மாறும்போது எல்லாம் மாதிரி தான் ஆகணும். அதே ஒரு கணத்துல அறைய வரதுக்கு முன்னாடி நாம பழிச்சு அவனுக்கு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம தசை பக்கம் கூட வரமாட்டான். கரெக்ட் தானே? நல்லாதான் இருக்கும். அரை வாங்கினவனுக்கு தானே தெரியும். அப்போ சார் அடுத்த பிள்ளை இப்படித்தான் பண்ணிட்டு வரீங்க ஊருக்குள்ள? பின்னா உட்காந்து கண்ணத்தை கொடுத்துட்டா வர முடியும்? அப்படி மட்டும் கண்ணத்தை கொடுத்துட்டு நம்ம அடி வாங்கிட்டு கண்ணை வீங்கி வந்தோம்னா அவங்கிட்ட அடி வாங்கின வலியை விட நம்ம சுத்தி இருக்க சிரிப்பான் பாரு, அந்த வலி இருக்கு பாரு வலி. நம்ம வீட்லயே நம்ம மதிக்க மாட்டாங்க. எவங்கிட்டயே அடி வாங்கிட்டு வந்துட்டு உனக்கெல்லாம் வீட்டுல ரோசமானு கேட்பாங்க. நம்ம வீட்டுல தான் நமக்கு சத்ரு பத்துக்க. நம்ம வீட்டுல நம்மளை குத்தி கட்டுறது, நக்கல் பண்றது எல்லாம் நம்ம வீட்டுல தான் இருக்கும். அதனாலதான் அடிச்சுட்டு வந்தாலும் ஊரப்படி பையன் சொல்லுவாங்க, அடி வாங்கிட்டு வந்தாலும் பொட்டுன்னு சொல்லுவாங்க. இதான் உலகம். எங்க பாரு, இந்த உலகம் பேசணும்னு முடிவு பண்ணிட்டா பேசிக்கிட்டே இருக்கும், நிப்பாட்டாது. அவங்க பேசுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மனுஷன் வாழ்க்கையே போராட்டம் தான். ஏதாவது ஒண்ணு அவன் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால பேசுற உலகம் பேசிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நாம எதுக்கு கேட்கணும்னு கேட்க, அது எதுக்கு நம்ம காது கொடுத்து கேட்கணும்? நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துட்டு போகணும். நீ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா இல்ல, நீ எப்ப வேணாலும் எந்த நேரமானாலும் நீ தாராளமா என்ன கேட்கலாம். வந்து நிப்ப உனக்காக. நம்புவல்ல? இவனுக்கு எப்படி எனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஒருவேளை அப்படின்னா அன்னைக்கு அங்க இருந்தது இவளா? ஒருவேளை அன்னைக்கு அவங்க வந்தது இவனா இருக்குமோ? அப்படின்னா அன்னைக்கு உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இல்ல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். நான் ஒண்ணு கேட்கணும். அது வந்து